எவ்ரிவன், நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இமோஷன் என்னென்னா ஃபெயிலியர், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிப்பாங்க, நான் லைஃப்பில் ஃபெயிலியர், என்னால் எதுவுமே அட்டம் பண்ண முடியாது, நான் எதெல்லாம் அப்ரோச் பண்ணுறேனோ அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடியும். இப்படிலாம் அவங்களுக்குள்ளேயே இன்ஃபீரியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பேசிக்காக இது இன்ஃபீரியர் சொல்லும்பொழுது ஒரு நாள் 2 நாளில் நம்மளுக்குள்ளே டெபாசிட் ஆன இமோஷன் கிடையாது. எந்த இமோஷன் ஆனாலும் அது நம்மளுடைய சரௌண்டிங், நம்ம பார்க்குற மக்கள், நம்மளை பேசுகிற விதம், இது எல்லாமே பொறுத்து தான் நம்மளோட இமோஷன்ஸ் அப்படின்றது உருவாகுது. ஸோ இந்த ஃபெயிலியர் அப்படின்ற பர்டிகுலர் ஃபீலிங்கை நம்ம எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபார் அன் இன்ஸ்டன்ட், நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கலாம், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம். அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், இனிமேல் நான் பாஸே ஆக மாட்டேன் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு சக்ஸஸாக முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. ஆர் நான் பிஸ்னஸ் பண்ணேன், எந்த பிஸ்னஸுமே எனக்கு சரியாகவே வரல, எல்லாமே லாஸாக தான் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. ஸோ இந்த கரண்ட் சினாரியோவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அதை அந்த அப்ரோச்சை பண்ணவே மாட்டாங்க, திரும்பவும் அந்த அட்டம்ப்டை பண்ணவே மாட்டாங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால் இனிமேல் நான் இந்த அப்ரோச்சை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதில் லீவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழி இருந்தாலும் அதை பண்ணவே மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் நம்ம என்ன பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது ஃபேக்கு. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிபிடியில் ஒரு சின்ன அப்ரோச் நான் சொல்கிறேன். ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதை நம்ம என்றைக்குமே ஃபெயிலியர் ஆகும்பொழுது நம்ம அந்த மனசில் நம்ம இதை வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கடந்து வந்துடலாம். ஏன்னா இந்த கரண்ட் சினாரியோன்றது ஒரு ஃபேக்கான சினாரியோ தான், அது உண்மை கிடையாது. அதுக்கு பொய்யான ஒரு ஃபீலிங் தான், அது பொய்யான ஒரு பிலீஃப் தான், அது உண்மை கிடையாது. என்னால் முடியாதுன்னு நம்புறீங்க இல்லையா, அது ஃபேக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம கடந்து போய் பாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ கரண்ட் சினாரியோலேருந்து பாஸ்ட்டில் போய் பார்க்கலாம். பாஸ்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க, அதை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, அது நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை பிலீவ் பண்ணுங்கள், என்னால் பண்ண முடியும், ஏன்னா பாஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போயும் என்னால் பண்ண முடியுன்ற அந்த பிலீவ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நோட் எடுத்து உங்களுடைய சக்ஸஸ் எல்லாம் நீங்கள் எழுதுங்க. சின்னதாக இருந்தாலும் சரி, குட்டியாக ஒரு 10 ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சிருந்தாலும் அது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டை எழுதுங்க. எழுதி பார்த்துட்டு இப்போ கரண்ட் சினாரியோ கூட வச்சு கம்பேர் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக் இட் டில் யூ மேக் இட். ஸோ இதுவும் ஃபேக் தான், இப்போ இருக்க கரண்ட் சினாரியோ ஃபேக் தான், என்னால் முடியுன்ற அந்த அப்ரோச்சை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துட்டே இருங்க. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்ற அந்த இன்ஃபீரியர்லேருந்து சுப்பீரியர் அந்த எமோஷன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.